பிரியமான தேவ பிள்ளைகளே, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் எப்படி வாசிக்கிறோம்? தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு கணவன் மனைவியை குறித்து, ஒரு குடும்பத்தை குறித்து இந்த வார்த்தை இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நாட்களில மனிதனுடைய பிடிவாத குணத்தினால, அவனுடைய அந்த டேமண்ட் நேச்சர்னால, பிடிவாதத்தினால அநேக குடும்பங்களில சண்டைகளும் சச்சரவுகளும் மன முறிவுகளும் ஏற்பட்டு குடும்பம் பிரிகிற நிலைமைக்கு ஆளாக்கப்படுகிறது. நாம் இன்றைய உலகத்தை நாம் கவனிப்போம் என்றால், அநேக பவனங்களில கணவன் மனைவிக்கு செவி கொடுப்பதில்லை, மனைவி கணவனுக்கு செவி கொடுப்பதில்லை, பிள்ளைகள் பெற்றோருக்கு செவி கொடுப்பதில்லை. இப்படியாக ஒரு பிடிவாத குணம், ஒரு ஈகோ கிளாஷஸ் இந்த நாட்களில் அதிகரித்து வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த காரியத்திலிருந்து நாம் எப்படி விடுதலை பெறுவது? நீங்க எத்தனை சொன்னாலும் சில சந்தர்ப்பங்கள் உங்க பிள்ளைங்க கீழ்ப்படிய மாட்டார்கள். ஜெபி என்று சொன்னால் கேட்க மாட்டார்கள், வேதம் வாசி என்று சொன்னால் கேட்க மாட்டார்கள், தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸோட உங்களுடைய உறவை நிறுத்திக்கொள் என்று சொன்னால் கேட்க மாட்டார்கள். சில காரியங்கள் எனக்கு வேண்டும் என்று சொல்லி பிடிவாதம் பண்ணி பிள்ளைகள் உங்களிடத்துல போராடுவார்கள். இந்த சந்தர்ப்பத்துல நாம் அவர்களிடத்துல வாக்குவாதம் பண்ணுவதை நிறுத்திவிட்டு தேவ சமூகத்துல முழங்கால் படியிட்டு ஜெபிக்க ஆரம்பியுங்கள். ஆண்டவருடைய கரத்துல உங்கள் பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். அவர்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்துல மன்றாடுங்கள். அதுபோலதான் கணவன் மனைவிக்கிடையே சில சந்தர்ப்பத்துல அவர்களுக்கிடையிலும் இருக்கிற ஈகோ என்ன செய்து விடுகிறது? ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடியாதபடி, ஒருவருக்கொருவர் கீழ்ப்படியாதபடி, நான் பெரியவன் நீ பெரியவன், நான் சொல்றத நீ கேட்கணும், நீ சொல்றத நான் ஏன் கேட்கணும் என்று சொல்லி ஒரு விரிசலுக்கு நேராக அநேக குடும்பங்கள் கடந்து போய்விட்டது. அநேக குடும்பங்களில புரிந்து கொள்ளுதல் இல்லாதபடியினால, ஒருவருக்கொருவர் அந்த விட்டு கொடுக்கிற சுபாவம் இல்லாதபடியினால வாதங்களும் பிரச்சனைகளும் விரிசல்களும் உண்டாயிருக்கிறது. இந்த காலை வேளையில இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளையே, ஒருவேளை அது உங்கள் குடும்பத்தில் இருக்கும் என்றால், இன்றைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், உங்கள் முழங்கால்களை தேவ சமூகத்துல முடக்குங்கள். உங்கள் மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்கள். தேவ சமூகத்துல எத்தனை நேரம் ஜெபிக்க முடியுமோ அத்தனை நேரம் அந்த ஒரு காரியத்தை மாத்திரம் ஃபோக்கஸ் பண்ணி ஜெபிக்க ஆரம்பியுங்கள். கர்த்தர் உங்களுடைய பிள்ளைகளை தொட ஆரம்பிப்பார். கர்த்தர் உங்களுடைய துணையை தொட ஆரம்பிப்பார். கர்த்தர் உங்களுடைய குடும்பத்துல ரட்சிப்பை கொண்டு வருவார். ரட்சிப்பு சகேவின் வீட்டிற்குள் வந்தது போல உங்கள் பவனத்திலும் அந்த ரட்சிப்பு வர கர்த்தர் உதவி செய்வார். எனவே வேதவசனம் சொல்லுகிறபடி ஒருவருக்கொருவர் தெய்வ பயத்தோடு கீழ்ப்படிந்து, ஆண்டவர் விரும்புகிற அந்த விட்டு கொடுக்கிற சுபாவம் தெய்வ அன்பினாலே நிறைந்து, ஒருவரொருவர் புரிந்து இந்த வாழ்க்கையை தேவனுக்கு பிரியமுள்ளதாக சந்தோஷமாய் வாழுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்கள் குடும்பத்தின் தலைவராயிருந்து அவர் உங்களை நடத்துவார். God bless you.